பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 86 அதிகாரம் 6 வசனம். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுவதை பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். Glory to God. தேவனை நோக்கி அவன் ஜெபிக்கிறாங்க. சங்கீதம் 132 வாசிக்கும்போது, ஆண்டவரே என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உம்முடைய செவிகள் கவனித்திருப்பதாக. தன்னுடைய வாழ்க்கையில் அவன் துயரப்படும் பொழுது ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் மகத்துவமான காரியங்களை அவர் செய்தார் என்று அவன் சொல்லுகிறான். Glory to God. இந்த கால வேளையில் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிற உங்கள் ஒவ்வொருடைய சத்தத்திற்கும் அவர் செவி கொடுக்கிறார். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள் என்ற வேத வசனத்தின்படி இந்த கால வேளையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற உங்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுத்து உங்களுக்கு வருகிற எல்லா அழிவிலிருந்தும் உங்கள் பாதைகளில் இருக்கிற எல்லா நெருக்கத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை Glory to God விடுவிக்கப் போகிறார். அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் நெருக்கப்பட்ட பொழுது அவள் தேவனுடைய ஆலயத்தில் கடந்து வந்து மனங்கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இருதயத்தில் நெருக்கம், தன்னுடைய வாழ்க்கையில் நெருக்கப்பட்ட பொழுது இப்போ தேவனிடத்தில் அவள் கடந்து வந்து தன்னுடைய இருதயத்திலிருந்து ஆண்டவரோடு பேசினாள். வேதம் சொல்லுகிறது, நான் என் இருதயத்தை தேவனுடைய சந்ததியில் ஊற்றிவிட்டேன். இன்னைக்கு உங்கள் இருதயத்தில் எப்படிப்பட்ட பாரம் இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனிடத்தில் அந்த பாரத்தை ஊற்றி விடுங்க. Glory to God. அவள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது ஏலி அவளை பார்த்து சொல்லுகிறான், நீ சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. எனக்கு அன்பானவர்களே, Glory to God. இந்த கால வேளையில் கர்த்தர் உன்னை நினைத்தருளுகிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய கண்களில் உனக்கு தயவு கிடைத்தது. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு தங்கள் வீட்டிற்கு திரும்பி போனார்கள். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், இந்த காலை வேளையில் நீ கர்த்தரை பணிந்து கொண்டு உன் இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்பட்ட எல்லா விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டு உனக்கு வேண்டிய தயவை கட்டளையிடுவாராக. அந்நாளுக்கு கிருபையை கொடுத்தவர், அந்நாளை நினைவு கூர்ந்தவர், இந்த கால வேளையில் கர்த்தருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிற உங்களையும் உங்கள் காரியங்களையும் நினைவு கூறுகிறார். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா. தாவீதுக்கு கிருபையை கொடுத்தீங்க,
அந்நாளுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க பாராட்டின தேவன். உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கால வேளையில் வேண்டிய கிருபையையும் தயவையும் கர்த்தர் கொடுத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.